ஹலோ வியூவர்ஸ், நான் வந்து இப்போ சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். சிக்கன் கிரேவி நான் குக்கர்லேயே செய்திடலான்னு பார்க்குறேன். அதனால் ஒரு அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இந்த சோம்பு போட்டுக்கிட்டேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்சிட்டேன். ஒரு பச்சை மிளகா, 2-3 சாம்பார் வெங்காயம் இதையும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இதுதான் சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் வந்து கெட்டிமான பதத்துக்கு பண்ண போகிறேன். கல்லுப்பு இது குக்கரில் பண்ணிடலாம், சீக்கிரமாகிடும். வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தக்காளி போட்டுக்கிட்டேன். கூடவே நான் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சாம்பார் வெங்காயம் அந்த கலவையையும் அந்த மசாலாவையும் போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி கிரேவி. இன்றைக்கி லஞ்சு தான் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக மசாலா போட்டுக்கலான்னு பார்க்குறேன். சிக்கன் மசாலா, இந்த பாருங்கள், சிக்கன் மசாலா, கோழிக்கறி மசாலா. இது இந்த வாசனை நல்லா போட்டோம். அப்புறமா தான் நம்ம கறியை போடணும். இது போட்டாலே போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போமா. கம்ம 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 கம்மன் வாசனை. இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கறியை போட்டுடுறேன்பா. கறியை போடவும், கறியை போடவும். அதாவது கழுவி வச்சா வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கன். இந்த கலர் பார்த்தீங்களா, எல்லோ கலராக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மிக்சியை கழுவும். இதிலே தண்ணி வரும், நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. குக்கரில் நம்ம சிக்கனில் இருக்க தண்ணியே வரும் வேக வேக. ஆனாலும் நான் வந்து இந்த மிக்சி ஜார் கழுவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், குக்கரை மூடி போட்டுற போகிறேன். அதுதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உப்பு மட்டும் பார்த்துக்கிறேன். செம்ம டேஸ்ட்டு போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், குக்கரை மூடி போட்டு வச்சிட போகிறேன். சரியான டேஸ்டான சிக்கன் கிரேவி தயார். அடுத்தது இதுக்கு நான் வந்து சாம்பார் பண்ண போகிறேன். கிள்ளி போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். இதை தூக்கி இங்கே வச்சுருவோம், இதை இங்கே வைப்போம். சாம்பாருக்கு நான் கிள்ளி போட்ட சாம்பார் ஒரே நிமிஷத்தில் ரெடி பண்ணி போடுறது. இப்போ மண் சட்டி வச்சுருக்கேன்னா, இன்றைக்கி எனக்கு சிக்கன் கிரேவியும் சாம்பாரும் தான். இப்போ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். இந்த எண்ணெய் வந்து வாட்டில் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாமா?
சிம்பிளாக செய்யலாம், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நான் போடுற ஒரு வீடியோலையும் ஒரு சமையலும் ரொம்ப டேஸ்ட்டான சமையல் தான். கடுகு போட்டுக்கிட்டேன். நீங்கள் உண்மையிலே செய்து சாப்பிட்டு பாருங்கள், இப்போ சொல்லுவீங்க உண்மையிலே நல்லா இருந்துச்சு சமையல் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த கடுகுலாம் பொடிட்டோம். கடுகும் வெந்தயமும் போட்டுருங்க, சீரகம் போட்டுக்கலாம். 3 சேர்ந்து நல்லா பொடிக்கிட்டோம். அடுத்தது 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா. கிளி போட சாம்பார்னா மிளகாத்தூள் போடக்கூடாது, சாம்பார் பொடி போடக்கூடாது, காய் போடக்கூடாது, வெறும் பச்சை மிளகா காஞ்ச மிளகா. அதான் காரமே இருக்கு. சட்டி சூடாக உள்ள போல இன்னும் கடுகு போட்டு நான் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். எப்பவுமே கருவேப்பிலை கழுவிட்டு தான் போடணும். கடுகு பண்ணி இப்போ கருவேப்பிலை போட்டது பொடி குக்கருக்கு வெயிட் போடலாம் சிக்கன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சாம்பார் வெங்காயம் போட்டுக்க போகிறேன். சாம்பார் வெங்காயம் இதை வந்து கட் பண்ணியும் போடலாம், அப்படியே போட்டுக்கலாம். நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போடணுங்க. கொஞ்சோண்டு சாம்பார் தான் செய்கிறேன். 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன், கீரி போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கருவேப்பிலெல்லாம் போட்டேன், போதும் கருவேப்பிலை. அடுத்தது தக்காளி. தக்காளி போட்டுக்கிறேன். கறி எழுந்துச்சு, இன்னும் 2 சவுண்ட் வந்தால் போதும். இது போட்டுக்கிட்டேன்னா கொஞ்சமாக இது புளி ஊற்றிக்கலாம். அப்புறமா இதுக்கு உப்பு போடல, உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும் எப்பவுமே. 2 சவுண்ட் வந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு வத்த வைக்கணும். நல்லா கிரேவி பதத்துக்கு இருந்தால் தான் கிளி போட்டு சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா இன்னும் நல்லா வதங்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பாருங்க, பருப்பு மட்டும் வேக வச்சுருக்கேன் பாருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க நல்லா. இந்த குக்கரை தண்ணி இப்போ என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோமா. சுவையான சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார், சிக்கன் கிரேவி. நான் கொஞ்சமாக புளி ஊற்றிப்பறேன். கொஞ்சம் புளி ஊற்றிக்கிட்டா புளி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக புளியை ஊற்றிக்கலாமா, போதும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வரட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். சாம்பார் எப்பவுமே பெருங்காயத்தூள் போடணும். ஓகே, சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போ நான் இதை தூக்கி அந்த ஸ்டவ்வில் வச்சிடுறேன்.
ஒரு அடுப்பில் சாம்பார் கொதிக்குது. இப்போ நம்ம இந்த குக்கர் திறந்து பார்ப்போமா? எப்படி இருக்குது பாருங்கள் கிரேவி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பாக்கே. வாவ். இப்போ நமக்கு வந்து தண்ணியாக வேணும். இப்போ இட்லி சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். நமக்கு இன்னும் சாம்பாருக்கு கொஞ்சம் கெட்டிமான பதத்துக்கு இருந்தால் தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இந்த குக்கர்லேயே வைப்போம். கறியில் வெந்திருக்கோம், தண்ணி கொஞ்சம் வத்தட்டும், கொஞ்சம் கூட வேகட்டும் கறி. நம்ம டேஸ்ட்டு கொஞ்சம் வேகட்டும். என்ன பண்ணுறேன், பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. ஒரு அடுப்பில் சுவையான சாம்பார், செம்ம டேஸ்ட்டு. வச்சே கொஞ்சம் கரைஞ்சிடும். பச்சை மிளகா மட்டும்தான். சாம்பார் செம்ம டேஸ்ட்டு. கிரேவி எந்த கலரில் இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து நான் வந்து கோழிக்கறி மசாலா தூள் போட்டேன். செம்ம டேஸ்ட்டு. நல்லா இது வத்தட்டும். என்னுடைய வீடியோவை பாருங்கள். நான் ஒரு லஞ்சும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குப்பா டேஸ்ட். வெரி வெரி டேஸ்டி டிஷ். இது தண்ணி நல்லா வச்சுட்டு கெட்டிமான பதத்துக்கு வரட்டும், அது வரைக்கும் வேகட்டும். நான் வந்து கிள்ளி போட்ட சாம்பார் தயார் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. போதும், கொதிச்சது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிரேவியை கொஞ்சம் பெரட்டி வச்சுப்போம். நல்லா பெரட்டினா தான். நான் இதுக்கு காஷ்மீரி சில்லி போடவே இல்லை. இதிலே நல்லா வேகட்டும். போதும், கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டி பார்ப்போமா? இப்போ நான் கொஞ்சம் சாப்பாடு டேஸ்ட்டு பார்ப்போம். டேஸ்ட்டு பார்ப்போமா? நான் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் போட்டுருக்கேன். கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் போட்டுருக்கேன். சாம்பார் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக சாம்பார் ஊற்றிட்டேன். இந்த கிரேவி கொஞ்சம் இந்த பதத்துக்கு எடுத்துப்போம். எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா? கிரேவி சாம்பார் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி இருக்குது பார்ப்போமா? இப்போ சாம்பார் எப்படி இருக்குது பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டு. கிரேவி அதை விட டேஸ்ட்டு. கிள்ளி போட்ட சாம்பார், கிரேவி சுட இருக்குது. கிரேவியை கொஞ்சம் பிச்சுட்டு இந்த சாப்பாட்டுக்குள்ளே வச்சு சாப்பிடணும். ஆனால் சூடாக இருக்கா எனக்கு. நல்லா வெந்திருக்கு கறி. பாருங்க, ஒரு சிக்கன் பீஸை உள்ளே வச்சு சாப்பிடணும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் நல்லா கறி பிடிச்சிருக்குது, உப்பு பிடிச்சிருக்குது. உப்பு காரெலாம் இறங்கிருக்கு சிக்கனில். சாம்பாருக்கு கிளிப்போட்டு சாப்பாடு சிக்கன் கறி. மக்களே, நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த கிளிப்போட்டு சாம்பார் சிக்கன் கறி பிடிச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.